பெரியப்பாவின் தலையை துண்டாக வெட்டி எடுத்துள்ளார் பட்டதாரி இளைஞர் ஒருவர். இந்த கொடூர கொலைக்கான காரணம் என்ன? பரபரப்பு பின்னணியை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஊருக்குள்ள எந்த நல்லது கெட்டதுனாலும் அதை முன்னணின்னு நடத்தி வச்ச பெரியவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நடு தெருவுல தனியா உடல் தனியா கிடந்த பெரியவரோட சடலத்தை பார்க்கக்கூடிய சக்தி அங்கிருந்த ஒருத்தருக்கு கூட இல்ல. சம்பவ இடத்துல இருந்து சடலத்தை மீட்ட போலீஸுக்கு கொலையாளிய தேடி அலைய வேண்டிய அவசியமும் இல்லாம போயிருக்கு. காரணம், கொலை செஞ்சவரும் ஐயோ இப்படி பண்ணிட்டேனேன்னு டெட் பாடி கிட்டயே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உக்காந்துருக்காரு. கொலையாளியை கைது பண்ண போலீஸ் சம்பவ இடத்துல இருந்தே விசாரணையை தொடங்கி இருக்காங்க. கடையே இல்லனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கொல்லப்பட்டவர் 67 வயதான பெரியசாமி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல இருக்கிற உத்திரகவுண்டம்பாளையம் தான் பெரியசாமியோட சொந்த ஊர். பெரியசாமிய போட்டு தள்ளினது அவரோட சொந்த தம்பி மகன் செல்வராஜ். பிஎஸ்சி பட்டதாரியான செல்வராஜ் மது, கஞ்சான்னு லோக்கல்ல கிடைக்கக்கூடிய எல்லா போதைப் பொருட்களுக்கும் ரெகுலர் கஸ்டமராய் இருந்திருக்காரு. அதோட மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லப்படுது. அவர் ஏன் இந்த நிலைக்கு ஆளானாருன்னு கவலைப்படாத ஆளும் இல்ல, செல்வராஜுக்கு புத்திமதி சொல்லாத வாயும் இல்லை. ஆனா செல்வராஜோட உலகம் போதைப் பொருட்களை சுற்றியே சுழன்று இருக்கு. தினமும் போதைய போட்டாதான் செல்வராஜால நடமாட முடியும், பேச முடியும், இயல்பா இருக்க முடியும். ஒரே ஒரு நாள் போதைப் பொருள் பயன்படுத்தலனாலும் மனுஷன் பித்து பிடிச்ச மாதிரி மாறிடுவார்னு சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு பெரியப்பா பெரியசாமி கிட்ட குவார்ட்டருக்கு பணம் கொடுன்னு உரிமையா கேட்டிருக்காரு செல்வராஜ். புது வருஷத்துல இருந்தாவது தம்பி மகன் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்ட பெரியசாமி 10 பைசா கூட உனக்கு தரமாட்டேன்னு கராரா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பாக்குற எல்லாருமே இந்த வருஷத்துல இருந்தாச்சும் உருப்புடுறதுக்கான வழிய பாருடான்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ரொம்பவே மனம் நொந்து போயிருந்த செல்வராஜ் பெரியசாமி கிட்ட மது குடிக்க பணம் வேணும்னு அதட்டி இருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பா மாறி இருக்கு. சரக்கு வாங்க காசு தராத நீ உசுரோட இருந்து எந்த பயனும் இல்லைன்னு வீட்டில் இருந்த அருவாளை எடுத்து செல்வராஜ் பெரியசாமிய நடு தெருவில் ஓட விரட்டி வெட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இனி ஊருக்குள்ள எவனுமே தனக்கு அட்வைஸ் பண்ண கூடாதுன்ற முடிவோட இருந்த செல்வராஜ் ஆத்திரத்துல பெரியசாமியோட கழுத்தை கரகரன்னு அறுத்து தலைய துண்டாக்கி இருக்காரு. பெரியசாமி இறந்த பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பின செல்வராஜ் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்ய ஏத்தாப்பூர் போலீஸ் கொலையாளி செல்வராஜ அரெஸ்ட் பண்ணி விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. முழுமையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகுதான் அவர் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல நடிக்கிறாரான்னு தெரிய வரும்.